ஓகே, வணக்கம் மச்சான்ஸ். என்ன ஞாபகம் இருக்கா? இப்போ தெரியுதா? என்ன ஞாபகம் இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. கடைசியாக ஜனவரியில் போட்டது. இந்த ஊருக்கு என்னதான் ஆச்சு? புகை மண்டபம் அந்த மாதிரி தென்னசி அசையாத மரம் ஒன்று அந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைமையில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 5 கேம்ஸில் நம்மளை தூக்கி சொருகிறோம் அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு 5 கேம்ஸில் நம்ம டாப் 4ல் இருந்தோம். ஆனால் தற்போது நம்ம 11வது இடத்துல இருக்கோம். நம்மளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தும் முகமதும் மட்டும்தான் இருக்குது. எப்படிடா எப்படி இவ்வளோ ஒரு நல்ல டீமு, நல்லா ஆரம்பித்தோம், பயங்கரமான ஸ்குவாடு, ஓவன் கால் கோச்சு, இந்த டீம் வந்து டாப் 6ல் முடிக்காது. அதாவது வெயிட் பண்ணுங்களேன். சென்னை பார்த்தீங்கன்னா 18 மேட்ச் ஆடிட்டோம். அதாவது 19ன்னு நினைக்கிறேன். இன்னும் 5 மேட்ச் தான் இருக்குது. நாளைக்கு மேட்ச் இருக்குது. அது கடைசியில் வந்து பார்ப்போம். நான் கடைசி வீடியோ எப்போ போட்டேன்னா, கடைசி வீடியோ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கடைசி வீடியோ எப்போ போட்டேன்னு கூட ஞாபகம் இல்லைங்க. ஆனால் கடைசியாக நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி வர்சஸ் ஒடிஷா பார்த்தீங்கன்னா என் செமஸ்டர் எக்ஸாம் முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட் ஹாஃபில் 2 கோல் அடித்தானுங்க. என் செம்ம விட்டுட்டு நான் பார்த்தேன்டா, செருப்பால் அடிக்கிட்டுட்டாங்க. இன்னும் ரிசல்ட் வேறு வரலைங்க. மெயினான காரணம் என்னென்னா செம்மு. அது போக நிறையா ஒர்க்லாம் இருந்தது, அதனால தான் வீடியோ போடல. அதை பார்த்தீங்கன்னா அந்த 2-2 அன்றைக்கி நான் உட்காந்து படிச்சிருந்தேன்னா இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கேன். சரி, ஓகே. அன்னைக்கு ஆரம்பிச்சதுங்க. அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும், அன்னைக்கின்றதோட கடைசியாக நம்ம ஜெயித்தது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். அது கணக்கிலே விட்டுருங்க. கணக்கில் விட்டுட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஜெயித்தது பார்த்தீங்கன்னா ஜம்ஷெட்பூர் தான். நவம்பரில் ஜெயித்தோம். அதுக்கப்புறம் அந்த ஹைதராபாத் கூட அது வந்து ஏதோ ஒரு லக் கோலு. அதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்கவே இல்லை. அசிங்கமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஓன் கையில் யார் நம்புகிறாங்களோ இல்லையோங்க, நான் ஒரு அவ்வளோ நம்பினேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 2-3 மேட்ச் தோற்றப்பயே நிறையா பேர் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க ஓன் காயில் இந்த வருஷம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு. ஃபஸ்ட்டு 2 மேட்ச் தோற்றப்போய் கரெக்டாக கணிச்சாங்க. நான் அப்போலாம் நம்பவே இல்லைங்க. ஓன் காயில் பாதி சீசன், ஏன் ஒடிஷா மேட்ச் கூட ட்ராப் பண்ணுறதுக்கு வரைக்கும் நான் ஓன் காயில் நம்பிட்டு தான் இருந்தேன். அதாவது இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸை ஜெயிக்க விட்டுட்டோங்க. இது போராதா? ஓன் காயில் வெளில போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது போராதா அப்படின்னு இருந்தது. பட் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டு போச்சு. சென்னை எஃப்சி 11வது இடத்துல இருக்குது. ப்ளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் 5 மேட்ச்சில் 5 மேட்ச் கிழிக்கும். ஏடாடே போனா ஈஸ்ட் பெங்காலு, இன்னும் பெங்களூரு, அவனுங்க கிழின்னு போன மேட்சே கிழிச்சானுங்க. இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா வச்சு வாயில் வந்துடும் எனக்கு. ஓகே, இன்னும் அவனு கூட இருக்குது, ஜம்ஷெட்பூர் கூட இருக்குது. மோம்பகானுக்கே தண்ணி காட்டின டீமு. இருந்தாலும் நம்ம அவங்கள 5-1 ஜெயித்தோம். அதுதான் கடைசியாக ஜெயிச்சது அக்கார்டிங் டு மீ. ஸோ அதுதான் சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா நல்லா இருந்த டீமை நாசமாக எப்படி போச்சு அப்படின்றது. அதுதான் மெயின் ரீசன். ஒரு நல்ல டீம் வச்சுட்டு கூட ஓன் காயில் அட்லீஸ்ட் டாப் 6 கூட போகலன்னா வெளியில் தான் போகணும் அப்படின்றது தான் இப்போ எல்லா ஃபேன்ஸோட முடிவும் அதுதான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓன் காயில் போகிற மாதிரி இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவன் போக மாட்டான்யா. தலைவன் போகவே மாட்டான். அடுத்த சீசனும் வச்சு செஞ்சு விட்டுட்டு தான் அவன் போவான். அதாவது ஓன் காயில் பார்த்தீங்கன்னா
ஈகோ இருக்கணுங்க. அவர் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலை. ஒரு மேட்ச் ஒர்க் ஆகலைன்னா பரவாயில்ல, பல மேட்ச் ஒர்க் ஆகலை. அதுதான் உண்மை. 9 மேட்ச் தோற்றுட்டோம். 19 மேட்ச்சில் 9 மேட்ச் தோற்றுட்டோம். இதுதான் ஒரு ரீசன். வெளில போனோம் ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 9 மேட்ச் தோற்றுட்டீங்க உனக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா எஃப்சி கோவா போட்டு நம்மளை தாக்குறானுங்க ஃபேன்ஸு. அதாவது நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம்? ஆனால் கேபிஎஃப்சி இந்த வருஷம் ஃபார்ம் அவுட்டு. அந்த டீம் கூட 3-0, அடுத்த கேம் 3-1. வெக்கமாக இருக்குது. அதாவது ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பேச முடியாத நிலைமையில் இருக்கோண்டா. அப்படி ஒரு நிலைமையில் வந்து நிறுத்திருக்காரு நம்ம தலைவன் ஓன்காய். அது போக பிரீத்தம் கோட்டல் உள்ள வந்திருக்காரு. நான் சொன்ன மாதிரியே மகேசன். பிரீத்தம் கோட்டல் பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர் தான். ஆனால் விகாஸ் யூனம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர். அவனுக்கு நல்லா 30 வரைக்கும் சைன் பண்ணி வச்சுருக்கானுங்க கேபிஎஃப்சி. பிரீத்தம் கோட்டால் ஒரு 2 வருஷம் சைனிங்கில் சென்னை எஃப்சிக்கு வந்திருக்காரு. அது ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷங்க. ஒரு மட்டமான பிளேயர் தான் எப்போவுமே சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா வாங்கும். பட் பிரீத்தம் கோட்டால் வாங்கியிருக்கோம். பிரீத்தம் கோட்டால் பார்த்தீங்கன்னா மோகன் பகான் கூட நல்லா பண்ணார். கேபிஎஃப்சி கூட பார்த்தீங்கன்னா வில்மர் ஜாண்டன் கில்லுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க. அதுவும் வாங்கப்பட்டது. திரும்பவும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் எங்களுக்கு ஆறுதலுக்காச்சும் ஜெயிங்களா. இன்னும் சூப்பர் கப் இருக்குது. சூப்பர் கப்பு தாங்க அது பேர். ஆமாங்க, சூப்பர் கப் வேறு இன்னும் இருக்குது. அவ்வளோதாங்க. நான் ஃபஸ்ட்டு சீசன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம ஷீல்டு அடிப்போம்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம டாப் 4ல் முடிப்போம்டா. அதுக்கப்புறம் நம்ம டாப் 6ல் முடிப்போம்டா. இப்போ 11வது இடத்துல இருக்கோம்டா. நல்லா வச்சு செஞ்சிட்டடா கோப்பி. அடப்போங்க. கார்னர்ஷீல்ஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, 13வது இடம் நமக்கே. அதாவது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேருந்து வந்தவங்க. சரி, நான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ்கிட்ட கேட்டிருந்தேன், ஓன் காயில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, எதனால் ஒரு போகணும் இல்லை எதனால் ஒரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தேன். அந்த பதில்களை நான் தற்போது வெளியிடுகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இர்வின் ப்ரோ XIR07X அவரு பார்த்தீங்கன்னா நான் கேட்டதுக்கு அவர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஓவன் காயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஸ் அ பர்சன் ரொம்ப ஹம்பிளாக இருப்பார். ஹாலாண்ட் நீட்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம், பட் ஆஸ் அ கோச் நோ. அதாவது பார்த்தீங்கன்னா தலைவர் போட்டு செஞ்சு விட்டுருக்காரு. ஒரு மனுஷனாக ஒரு நல்லவர் நம்ம தலைவன் ஹாலாண்ட். ஸ்டே ஹம்பிள். அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷங்கிட்ட கற்றுக்கணும் எப்படி ஹம்பிளாக இருக்கணும்னு. ஆனால் அவர் சென்னை எஃப்சி கோச்சாக இருக்கக்கூடாது அப்படின்றதுலாம் தலைவங்க இருக்குது. நான் தான் ப்ரோ சொல்லுவேன், எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது ஓவன் காயில் மேலே. அது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு தோக்க அந்த ரெஸ்பெக்டை நான் இழந்து வாடா போடான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவணும், அவர் திட்ட ஆரம்பிச்சிருவணும்னு பயமாக இருக்குது. ஸோ ஓன் காயில் போயிடுங்க. என் கருத்து அதுதான். சரி, அடுத்த இடத்தை பார்ப்போம். நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டாக் பட்டீஸ். அவர் பார்த்தீங்கன்னா ப்ரோ ஓவன் வரும்போது ஃபயர் விட்டதில் நானும் ஒருத்தன், பட் நவ் ஹீஸ் அடமண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வாஸ் கெட் அவுட். எல்லாரும் ப்ரோ எல்லாருமே. ஏன்னா போன சீசன் பார்த்தீங்கன்னா தோக்குற நிலைமையிலேருந்து 6th பொசிஷனில் வந்து நிறுத்தினார். அது போக போன வருஷம் பார்த்தீங்கன்னா மட்டி டீமில் பிளேயர்ஸே இல்லாமல் 6th பொசிஷனில் வந்தோம். சரி, இந்த வருஷம் டீமையும் கொடுத்து உட்காரோடி தள்ள போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நானும் தான் ஃபயர் விட்டேன். ஆனால் ஃபயர் இவரும் தலைவரும் சேனல் வச்சுருக்காரு. சரி, அடுத்த நபர் FT தீனா. தலைவர் எல்லா மேட்சையும் போய் ஸ்டேடியமில் பார்க்குற தரமான ஃபேன்ஸ்.
இவர் நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஐ திங்க் ஓவன் இஸ் குட் கோச், பட் his tactics and strategies are not working bro. We need good strikers and defense. மொத்தம் ஓவன் காயோட டாக்டிக்ஸும் ஸ்ட்ராட்டஜிஸும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. அதுதான் உண்மை, அதுதான் நெசம். நீ அதுதான் நம்பி ஆகணுன்ற மாதிரி ஓவன் காயலோட ஸ்ட்ராட்டஜி மண்ணா போச்சு. 9 மேட்ச் தோத்துட்டோம். ஒரே வார்த்தை அதுக்கு பதில் சொன்னால் 9 மேட்ச் தோத்துட்டோம். போங்க, 3வது போங்க. அடுத்த நபர் நம்ம மியூசிக் யுவன் 26 ப்ரோ. அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டே பண்ணணும் ப்ரோ. த ரியல் திங் இஸ் தட் த கெமிஸ்ட்ரி பிட்வீன் த பிளேயர்ஸ் இஸ் நாட் ஒர்க்கிங். லைக் நிறையா ரெஸ்பான்ஸ் வரல, டைம் கம்மியாக தான் கொடுத்தேன். ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அவருக்கு டைம் கொடுக்கணும். எனக்கும் அப்படி தான் தோணுச்சு ப்ரோ, எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. நானும் டைம் கொடுக்கணும் தான் நினச்சேன். ஒடிசா கேம் இல்லை கேபிஎஃப்சி கேம் அது வரைக்கும் நான் ஓகே தலைமை இருக்கட்டும் தான் நான் நினச்சேன். எல்லாமே இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டவுன்ஃபால். அது என்னமோ ஒரு உண்மை தான் ப்ரோ. ஆஸ் ஃபார் மீ நிறையா பேர் லூகாஸ் பிரம்பிலாலாம் ஸ்டே பண்ணணும்னு சொன்னீங்க. ஃப்ராங்காக சொல்லட்டுமா, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் பிளேயர்ஸ் நான் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம தலைவன் சீமாச்சுக்கு தான் படுமட்டமான ஒரு ஃப்ளாப்பு. அது போக நான் ரெண்டாவதே ஒருத்தவங்க சொல்லுவேன், அதுதான் லூகாஸ் பிரம்பிலா. அவன் எதுக்கு ஸ்கில் பண்ணுறான், ஒரு 2 கோல் அடித்தான், 3 கோல் அடித்தான், ஸ்கில் பண்ணான். ஆனால் அது போதாது. ஸ்கில் பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான்னு தெரியாமல் திடீர்னு ரெயின்போ போட்டால் நல்லா தான் இருந்தது, பார்க்குறதுக்கெலாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஸ்கில் மட்டும் பத்தாது. அசிஸ்ட் எத்தனை போட்டான், யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தான், ரஃபேல் கிருவலாரோவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தவன் தான் லூகாஸ் பிரம்பிலா. ஆனால் அசிஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 போட்டிருப்பானா, அவ்வளோதான் ப்ரோ. ஒத்துக்கோங்க, உங்களுக்கு தெரியலையா, இதுதான் உண்மை. லூகாஸ் பிரம்பிலா இஸ் நாட் குட், வி ஷுட் ரீப்ளேஸ் ஹிம். கார்னேஷில் பாவம் ப்ரோ, அவனே போயிட்டு கிராஸ் போடுறான், அவனே அசிஸ்ட்டு போடுறான், இது போயிட்டு அந்த எல்லா ஃப்ரீ கிக்கு எல்லாமே அவன் தான் ப்ரோ பண்ணிட்டுருக்கான். டிஃபென்ஸில் போயிட்டு ஸ்லைட் டேக்கிள் போடுறான். லூகாஸ் பிரம்பிலா அவன் ரோலை பண்ணாமல் விட்டுட்டான். ப்ளஸ் இந்த வருஷம் நம்ம டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மட்டும் அது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஃபைண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம்டேவை நான் சொல்லுவேன். நாம்டேவை ஒரு 2040 வரைக்கும் இல்லை, இனிமேல் சென்னை என்எஸ்சி விட்டு போகக்கூடாது. நாம்டே ரயன் எட்வர்ட்ஸ் இருக்கட்டும், கார்னேஷியல்ஸ் இருக்கட்டும். கார்னேஷியல்ஸ் தான் இருந்தே ஆகணும் சென்னை என்எஸ்சிக்கு. பிரீத்தம் கோட்டல் இருக்கணும், அது போக வின்சி பெராட்டோ இருக்கணும். எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு சொல்கிறது என்னன்னா, நல்ல டீமு. இன்னும் ஒரு 2 ஃபாரினர்ஸ் மாற்றிட்டு 2 ஃபாரினர்ஸ் சுத்தம் போடும்டா. இந்தியன் டிஃபென்ஸ்லேருந்து ஒரு ஏன்டா விக்னேஷ்லாம் இருக்கான்டா, என்னால் அதுதான் நம்ப முடியலங்க. நல்லா போங்கங்க. ஆனால் நம்ம டிஃபென்ஸுக்கு கொஞ்சம் மாற்றணும். டில்லியானா டின்புயாவை தூக்கணும். அது போக லூகாஸ் பிரம்பிலா சீமாச்சுக்கோ மட்டும் தூக்கிட்டு ஒரு நல்ல ஃபாஸ்ட் ஸ்ட்ரைக்கரு, ஒரு நல்ல செம்ம அசிஸ்ட் போடுற ஏஎம்எஃப், அவ்வளோதான் ஃபிக்ஸட். சரி ஓகே, நிறையா பேசிட்டோம். இதே தான் ப்ரோ, இனிமேல் வீடியோஸ் வரும் நம்புங்க. வரும்னு எனக்கு தெரியாது, வரும். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் இருக்குது, ஜெயிப்போம் நம்பி. அதாவது நீ 11 மேட்ச் 9 மேட்ச் தோத்துட்டடா, ஒரு மேட்ச் ஜெயிச்சிடா, நாங்கள் சந்தோஷமாக இருப்போம், ஜெயிக்கும்னு நம்புவோம். சரி ஓகே மச்சான்ஸ், நாளைக்கு